எங்களுக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி காயின் ரிலீஸ் பண்ணலுமா? ஓகே, கிரிப்டோ கரன்சி காயினுங்கிறது வேறு, டோக்கனுங்கிறது வேறு. காயின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிறது தான் காயின். இப்போ உதாரணத்துக்கு எத்தூரியம் பிளாக் செயினில் ரன் ஆகிறது எத்தூரியம் காயின். ஓகே, எத்தூரியம் டோக்கன் சொல்ல மாட்டாங்க, எத்தூரியம் காயின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிட்காயின் பிளாக் செயினில் ரன் ஆகிறது பிட்காயின். ஓகே, அது பிட்காயின், அது ஆல்ரெடி காயின் தான். ஓகே, பிட் டோக்கன்னு சொல்கிறல. ஆனால் டோக்கனுங்கிற என்னன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி ஓன் பிளாக் செயின் ஒன்று இருக்காது, இன்னொரு பிளாக் செயினில் ரன் ஆகும். உதாரணத்துக்கு செயின் லிங்க் பார்த்தீங்கன்னா லிங்க்குங்கிறது காயின் இல்லை, லிங்க் டோக்கன் என்ன சொல்கிறது, அதே எத்தூரியம் பிளாக் செயினில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வித்தியாசம். ஆனால் நீங்கள் டோக்கன் ஒன்று க்ரியேட் பண்ணுறது கடுமை ஈஸி. ஓகே, ஏண்டா நீங்கள் பிளாக் செயின் ஒன்று உருவாக்கத்தோல, பிளாக் செயின் ஒன்று உருவாக்குறதுக்கு தான் பயங்கரமான சாஃப்ட்வேர் நாலேஜ், அடுத்தது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இன்பில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ஆள் வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை ஹையர் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கணும். ஆனால் டோக்கன் க்ரியேட் பண்ணுறது யார் வேணாலும் எந்த பிளாக் செயினில் வேணாலும் டோக்கன் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதனால தான் இப்போ இந்த மீம் கோயின்கள், இந்த ஃபன் டோக்கன்கள் எல்லாம் பயங்கரமாக, அந்த 4 கால் செல்லப்பிராணி இதெல்லாம் அது உண்மையாக கோயின் இல்லை, அது எல்லாமே டோக்கன், அநேகமானது. இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லாமே டோக்கன். அநேகமாக அதெல்லாம் எதில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இப்போ சொலோனா நெட்வொர்க்கில் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்டா பெரிய அளவில் கேஸ் ஃபீஸ் போகாது, அதை பெரிய பெரிய பம்ப் பண்ணலாம், டம்ப் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். கேஸ் ஃபீஸ் அவங்க சைட்லேருந்து பெருசாக கொடுக்கலாம். ஆனால் எத்தூரியம் நெட்வொர்க்கில் 2000 டோக்கனுகளுக்கு பயங்கரமான எத்தூரியத்துக்கு கேஸ் ஃபீஸ் கொடுக்கணும். பட் சொலோனா கடும் சீப். ஸோ டோக்கனுங்கிறது க்ரியேட் பண்ண ஈஸி. ஆனால் காயின் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்கு கொஞ்சம் சாஃப்ட்வேர் நாலேஜ் வேணும். உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பட்ஜெட் ஒன்று வேணும். ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் செயின் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குரிய காயின் ஒன்று க்ரியேட் பண்ணக்குள்ள ஒரு பெரிய அளவில் மணி கேட்பார். அடுத்த விஷயம், நீங்கள் டோக்கன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க வைங்க. ஆனால் டோக்கன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு $10-20 நான் நினைக்கிறேன் டோக்கன் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். ஆனால் அந்த டோக்கனை நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஆனால் அந்த டோக்கனை இன்னொரு ஆளை வாங்க வைக்கணும், அப்படி இல்லாட்டி அதை இது செய்யணும்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் பவர் ஒன்று வேணும். இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டிங் இல்லை, அதாவது நீங்கள் ஒரு டோக்கன் ஒன்று சும்மா க்ரியேட் பண்ணி ஏபிசின்ற ஒரு டோக்கன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த ஏபிசி என்ன, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குதா, அட்லீஸ்ட் அது ஒரு மீம் டோக்கனா, அப்படி இல்லாட்டி ஒரு வேல்யூ இருக்குதா, அதுக்கு பின்னால் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கு பின்னால் கம்பெனி இருக்குது, அதுக்கு என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அது இடத்துக்காக உருவாக்கினீங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு பர்பஸ் ஒன்று இருக்கணும். அடுத்தது அது லீகல் விஷயங்களில் கம்ப்ளைண்ட் பண்ணுதா, அதாவது லீகலாக பிள்ளையான ஒரு விஷயம் வந்து செய்யலை, லீகலாக ஓகே இந்த மாதிரி இருக்காங்கிறத பார்க்கணும். அடுத்தது அதுக்குன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்கணும். அந்த டோக்கனை வாங்குறதுக்குன்னு சொல்லி 4 பேர் இருக்கணும். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்கும்னு சொன்னால் நீங்கள் டோக்கன் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கம்யூனிட்டியை வாங்க வைக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு சொல்லி அது ஒன்றும் இல்லை, நீ ஜஸ்ட் சாதாரணமாக நார்மலாக உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்றும் இல்லை, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு ஒன்றுமே இல்லை, நான் சும்மா ஒரு டோக்கன் ஒன்று உருவாக்கப்படுறேன், ஃபண்டுக்கு உருவாக்கி பார்க்குறேன்னா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் டோக்கன் உருவாக்கலாம். அப்படி 1000 டோக்கன், 1000 இல்லை லட்சக்கணக்கில் டோக்கன் உருவாகிட்டு இருக்கு எவ்ரி சிங்கிள் டே. ஓகே, ஆனால் அந்த டோக்கனில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய பேர் வாங்கி அந்த டோக்கன் நல்லா ஹைப் ஆகி பம்ப் ஆகுங்கிறது அந்த டோக்கனுக்கு பின்னால் இருக்கிற மார்க்கெட்டிங் புஷ்ஷில் இருக்குது. ஸோ அதை நிறைய நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அப்படி இல்லாட்டி வேறு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அப்படி இப்படி அடுத்தக்கூடிய ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லி மீம் குரூப்புகள், டெலிகிராமில் தானே அந்த காயின்களை எல்லாம் பயங்கரமாக டெலிகிராம் மார்க்கெட்டிங் குரூப்புகளில் போய் இது செஞ்சு அவங்களுக்கு பே பண்ணி அதை புஷ் பண்ணி, அப்படி இல்லாட்டி யூடியூபர்ஸ், அடுத்தது டிக்டாக்கர்ஸ் போன்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்ட இந்த டோக்கனை பற்றி கதைக்க சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கு பின்னால் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் எஃபர்ட் போகிறீங்க பொறுத்து தான் அந்த டோக்கன் நாளைக்கு சக்ஸஸ் ஆகுறது ஃபெயிலியர் ஆகுறது இருக்குது. ஆனால் உங்களுக்கு மார்க்கெட்டிங் நாலேஜ் ஜீரோ, மார்க்கெட்டிங் டேலண்ட்டே இல்லை, மார்க்கெட்டிங்க்கு பட்ஜெட்டும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டோக்கன் க்ரியேட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி இல்லை உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுறீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா ஒன்றுறீங்க, அந்த பிஸ்னஸ் ஐடியாவை ரவுண்ட் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் மேபி அந்த பிஸ்னஸ் நாளைக்கு சக்ஸஸ் ஆகலாம், உங்களுக்கு டோக்கனை சேர்ந்து சக்ஸஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் சும்மா ஃபண்டுக்கு ஒரு டோக்கன் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக அதை மீம் டோக்கன் ஆக்கி பயங்கரமாக பம்ப் பண்ணிங்கன்னு நினைப்பீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ரென்த் ஒன்று வேணும். இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டோக்கன் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த டோக்கனுக்கு என்ன நேம் வைப்பீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.